அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, நம்ம அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்தில் படைச்சிருக்கான் அப்படின்னா, அல்லாஹ்வை வணங்குவதற்காக அன்றி வேற எந்த காரணத்திற்காகவும் நம்மை இந்த உலகத்தில் அல்லாஹ் படைக்கிறான். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நன்மையை அதிகமாக செய்தவராக இந்த உலகத்தில் நம்ம யாரை வணங்குறோம்? ஏன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வியே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம யாரை வணங்குறோம்? எதுக்காக வணங்குறோம்? நம்மளுடைய வணக்க வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும்? தர்கா வழிபாட்டுக்கு போறாங்க. தர்கால போய் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வ வணங்குற மாதிரி அவங்கள வணங்கல. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட சிபாரிசு தேடுறோம். அல்லாஹ் சொல்றான், "நான் உங்களுடைய பிடரி நரம்பை விட மிக அருகாமையில இருக்கேன்" அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து நமக்கு மிக அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு சூழல். நம்ம யார்ட்ட உதவி தேடுறோம்? அவங்க செவி ஏற்கக்கூடியவர்களா? அப்படிங்கிறத கூட நம்ம சிந்திக்கணும். இன்னொன்னு, உங்களுடைய கூற்றுப்படி எப்படிப்பட்ட ஒரு நல்லடியார்ன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணீங்க? அவர் நல்லடியார் அப்படின்னு சொல்லி? அதிகாரத்த யார் உங்களுக்கு குடுத்தது? 1 கல்விமான், 2வது கொடைவள்ளல், 3வது இவங்க சொர்க்கத்துக்கான செயல்கள தான் செஞ்சிருக்காங்க. மாறுனதுடைய விளைவு. அவங்க என்னவாயிட்டாங்க? சொர்க்கத்துக்கு போக வேண்டியவங்க, நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. இது நீண்ட நெடிய ஹதீஸா இருந்தாலும் ஷார்ட்டா பார்த்துருவோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூவரைக்கும் நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் விசாரிப்பான்னு சொல்றாங்க. விசாரிச்சு முகங்குப்புற நரகில வீசுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? முகஸ்துதி ஒண்ணே ஒண்ணு வந்ததுக்காக, பிறர் நம்மள மெச்சணும், பிறர் நம்மள போற்றணும், பிறர் நம்மள புகழணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, அவங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகும். அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம நல்லடியார்கள்ன்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த மக்கள் எல்லாம் நல்லடியார்களா? நமக்கு தெரியாது. அவங்க நல்லவங்கன்னு நம்ம அங்கீகாரம் கொடுக்க முடியாது. அவங்க கெட்டவங்கன்னு நம்மளால அங்கீகாரம் கொடுக்க முடியாது. இத ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக்கணும். ஏன்னா, இத அறியாம தான் என்ன அவங்கள்ட்ட சிபாரிசு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு செவி ஏற்க முடியுமா? நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்கப்போ ஒருவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன, எங்கேயோ திருட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் வந்து நம்ம முழிச்சிருக்க நேரத்துல வந்து என்ன சொல்றாரு? "உன்கிட்ட சொன்னேனப்பா, நீ அப்பவே எந்திரிச்சு வந்திருக்கலாமே. அவர கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்திருக்கலாமே" அப்படின்னு சொல்லி முழிச்சதுக்கு பிறகு கேட்டாக்கா, அவர என்னான்னு சொல்லுவோம் நம்ம. நேத்து வரை நல்லா நம்ம கூட சுத்திட்டு இருந்தாரு. ஒருவேளை அவருக்கு புத்தி பேதலிச்சு போச்சோ! அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க மாட்டோமா? பச்சை பிள்ளைட்ட சொன்னா கூட சொல்லுமே, அவரு தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு காதுல விழுவாதுன்னு சொல்லுமே. உனக்கு ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க மாட்டோமா? அப்படின்னா, இதுலருந்து நமக்கு என்ன விளங்குது? ஒருவர் தூங்கிட்டு இருந்தாக்கா, அவருக்கு காதுல விழாது அப்படிங்கிறத நம்ம நல்ல மாதிரியாவே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் தானே! ஒருவர் மரணத்த அடைஞ்சிருக்கார். அந்த மரணம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் வரையும் அவர் உறங்கிக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒருவரிடம் போய் நம்ம என்ன பண்றோம்? எனக்காக நீங்க சிபாரிசு செய்யுங்க. எனக்காக இந்த ஒரே ஒரு பரிந்துரையை செய்யுங்க. எனக்கு குழந்தை இல்ல. குழந்தை பாக்கியத்த அல்லாட்ட கேட்டு வா ப பெற்றுதாங்க அப்படின்னு சொல்றோமே. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? வாய்ப்பு இல்லையே. நம்மட்ட தூக்கத்துல இருக்கப்போ வந்து கேட்டது நமக்கு தெரியலையே. நாளை மறுமை நாள்ல உண்மையிலேயே நல்லடியாராவே இருக்கட்டும். பிரார்த்தித்தாரே, உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல கேட்டாக்கா, அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியாதுய்யா. நான் உன்னைய வணங்க சொன்னேன். ஆனா அவங்க தவறா புரிஞ்சுகிட்டு, அவங்க என் பக்கம் இழுத்துருக்காங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்ல யா அல்லாஹ். என்னைய தண்டிச்சிராதே யா அல்லாஹ். இவர்கள நரகத்துல தூக்கி போடுன்னு அவங்களே சிபாரிசு செய்வாங்க. ஏன்னா என்னைய சிறுக்க வைக்கிறதுக்கு என்னைய மூல காரணமாக்கியிருக்காங்களே. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிந்துரை பண்ண மாட்டாங்களா? இப்படி பரிந்துரை பண்ண மாட்டாங்களா? நம்மலாம் சிந்திக்க வேணாமா? இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருமே தெரிஞ்சே தப்பு பண்ணல. ஏன்னா நரக கண்டு அஞ்சக்கூடிய மக்களா இருக்கும். ஏன்னா மறுமை நாள கண்டு அஞ்சக்கூடிய மக்களா இருக்கும். அப்படிப்பட்ட நம்மளா பக்கம் போயிருவோம். உண்மையிலேயே யாருமே தெரிஞ்சு பண்ணல. நம்மள நம்ம திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னையிலிருந்து யாரெல்லாம் இந்த விஷயத்த செவியேற்த்தமோ, அவங்க எல்லாரும் செவியேற்காதவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அதே மாதிரி நம்ம அந்த தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாக்கா, அந்த தவறிலிருந்து மீண்டு அல்லாஹ்வின் பால் திரும்பக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி